மரணம் என்ற ஒன்றுக்கு பயப்படுவதனாலேயே இந்த மானுட சமூகம் பல்வேறு துன்ப துயரங்களை தூக்கி சுமக்கிறது. எவனொருவன் மரணத்திற்கு அஞ்சாமல் இருக்கிறானோ அவனே சரித்திரத்தில் மாவீரனாகிறான். வரலாற்றில் என்னரும் தம்பி தங்கைகளே, அன்பு சொந்தங்களே, எப்போதும் கோழைகளுக்கு இடம் இருந்ததில்லை. வீரர்களுக்குத்தான் வரலாற்றில் இடம் இருந்திருக்கிறது. அடிமைகளுக்கு இடம் இருந்திருக்கிறது, ஏழைகளுக்கு இடம் இருந்திருக்கிறது. ஆனால் கோழைகளுக்கு ஒருபோதும் வரலாற்றில் இடம் இருந்ததில்லை. மரணத்திற்கு அஞ்சாதவன் எவனோ அவனே வரலாற்றில் மாவீரனாக போற்றப்படுகிறான். சாக பயந்தவன் தரித்திரமாகிறான், சாக துணிந்தவனே சரித்திரமாகிறான். அப்படி சாக துணிந்து நின்று சரித்திரமான சரித்திர நாயகன் நம்முயிர் அண்ணன் பழனி பாபா அவர். எதனாலே அவன் சாக துணிந்து நின்றான்? யாருக்காக நின்றான்? எனக்காக, உங்களுக்காக, நமக்காக. அவனை ஏன் போற்றுகிறோம்? எங்கள் அண்ணன் தடா ரஹீம் அவர்களும் என் அன்பு அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களும் குறிப்பிட்டார்கள். ஓட்டுக்காக நிற்பவர்கள் பழனி பாபாவை போற்ற மாட்டார்கள், கொண்டாட மாட்டார்கள். நாட்டுக்காக, மக்களுக்காக எவர் நிற்கிறாரோ அவர் பழனி பாபாவை போற்றாது போக மாட்டார்கள். அப்போதும் சொன்னேன், இப்போதும் சொல்வேன், எப்போதும் சொல்வேன், நீங்கள் போட்டா போடுங்கள், இல்லை என்றால் போங்கள். ஆனால் இது எங்கள் பிறவி கடமை, நாங்கள் செய்வோம். எங்களுக்காக இறந்தவனை நாங்கள் மறந்து கடந்து போனால் இறந்து போன பிணத்திற்கு இணையானவர்கள். முதலில் அவன் எங்களுக்கு கற்பித்தது அச்சத்தை கைவிட வேண்டும். அதைத்தான் எங்கள் தலைவனும் போதித்தான். அச்சத்தை கைவிடு, இல்லையேல் உன் லட்சியத்தை கைவிடு. பயம் என்பது கோழைகளின் தோழன், அது வீரனுக்கு எதிரி. அதை அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது. இதை எங்களுக்குள் புகுத்தியவர் எங்கள் உயிர் அண்ணன் பழனி பாபா அவர்களும் எங்கள் உயிர் தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களும். அவன்தான் என் அன்பு மக்களே இந்த நிலத்தில் சொன்னான், இஸ்லாம் ஒரு மார்க்கம், தூய வழி, ஒரு புனித வழி. மார்க்கம்தான் எங்களிடத்தில் வந்தது. நாங்கள் இங்குதான் இருந்தோம். என்னவாக இருந்தோம்? தமிழர்களாக இருந்தோம். கற்பித்தவன் யார்? அவன்தான். படமாக என் முன்னே இருப்பவன் தான் எங்களுக்கு பாடமாக இருந்தான். நான் இஸ்லாமியன், தமிழனாகவில்லை. நான் தமிழன், இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறேன். ஓர் இறை, ஏக இறைவன் அல்லாஹ், ஒரே வழி, நபிகளின் மொழி, அதை ஏற்று இஸ்லாத்தை பின்பற்றுகிறேன். என் மார்க்கம் இஸ்லாம். ஆனால் நான் தமிழன். இதை எங்களை போன்ற தமிழ் இளம் தலைமுறைக்கு தத்துவமாக தந்து மறைந்தவன் புரட்சியாளன் பழனி பாபா. இங்கே பேசிய என் தம்பிகள் எல்லாம் கூட குறிப்பிட்டார்கள். 13,000 மேடைகளிலே ஒரு முறை கூட என் அரும் இஸ்லாமிய சொந்தங்களை என்று பேசவில்லை. என் அரும் தமிழ் மக்களை என்றுதான் 13,000 மேடைகளிலும் பேசினேன்.
உலகத்திலே அதிக மணி நேரம் பேசியவன் பிடல் காஸ்ட்ரோ தான். 6 மணி நேரம். இந்த நிலத்தில் தொடர்ந்து 5 மணி நேரம் பேசியவன் உங்கள் முன்னால் நிற்கிற உங்கள் மகன் சீமான் தான். ஆனால் உலக வரலாற்றிலே அமெரிக்காவிலே பிலோடெல்பியா ஃபெலோஷிப் என்கிற பல்கலைக்கழகத்தில் டெல்டா என்ற அரங்கிலே 13 மணி நேரம் தொடர்ச்சியாக ஆங்கிலத்திலே உரையாற்றிய வரலாற்று புரட்சியாளன் பழனி பாபா. பிடல் காஸ்ட்ரோவுக்கு வரலாறு உண்டு. நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள் 6 மணி நேரம் தொடர்ச்சியாக பேசினான் என்று. எங்களுக்கும் ஒரு வரலாறு வரும். அது எங்கள் உயிர் அண்ணன் பழனி பாபா 13 மணி நேரங்கள் தொடர்ச்சியாக உரையாற்றினான் என்ற பதிவு வரும். இங்கே பேசினார்கள் எங்கள் முன்னவர்கள் தமிழர்கள், எங்கள் முன்னவர்களின் இறந்ததை அவர்கள் மையத்தை போற்றுவது, நாங்கள் மூத்தோரை தெய்வமாக போற்றிய மரபினர் தமிழ் மரபினர். அப்படித்தான் எங்கள் குலதெய்வங்கள் உருவானது. என்னுடைய குலதெய்வம் வீரமா காளி அப்படித்தான் வந்தால். ஐயனார், கருப்பணயசாமி, சுடலை மாடன், எசக்கியம்மன் எல்லாரும் இப்படித்தான் வந்தார்கள். தமிழர்கள் நாங்கள் தான் மசூதி வழிபாட்டு மரபினர். அப்படித்தான் இங்கே திருப்பரங்குன்றத்தில் சிக்கந்தர் மலையிலே அங்கே சிக்கந்தர் மசூதி. எழுதி வைங்கள் என்ன சொந்தங்களே, ஒரு நாள் இந்த பிள்ளைகளுக்கு அதிகாரம் வரும். பழனி பாபா என்கிறவனுடைய நினைவு இடம் போற்றத்தக்க புனித இடமாக மாறும். அங்க இந்த மகன் நானே கந்திரியாக்கி கொண்டாடுவேன். எந்த கொம்பன் தடுக்க முடியாது. ஏன் அவனை போற்ற வேண்டும்? வரலாற்று வழித்தடம் அவன். வரலாற்று வழித்தடம். அநீதியை பிடல் காஸ்ட்ரோ சொல்லுகிறான், தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன் என்று. தடம் பதித்து நடந்தவன். புரட்சியாளர் செய்வரா அநீதியை கண்டு அதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் நீ கோபப்படுவாயா, ஆனால் நீனும் என் தோழனே என்கிறான். அப்படி கோபப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, அடித்தளத்தில் அழித்து வைக்கப்பட்டு தாழ்த்தப்பட்டு வீழ்த்தப்பட்ட மக்களின் தோழனாக இருந்தவன் புரட்சியாளன் பழனி பாபா அவர்கள். ஒரு இஸ்லாமிய கவிஞன், புரட்சி கவிஞன் எழுதுகிறான், என் வீட்டை இடித்தவன் தடுக்க போராடிய என்னை பயங்கரவாதி என்கிறான். என் கண்முன்னே என் தாய் தந்தையரை கொன்றவன், என் அக்காதங்கையை வன்புணர்வு செய்து கொலை செய்தவன் தடுக்க போராடிய என்னை தீவிரவாதி என்கிறான். என் கண்முன்னே நாட்டை அழித்து நாசமாக்கியவன் அதை தடுக்க போராடிய என்னையை பயங்கரவாதி என்கிறான். அப்படியே எழுதி வந்து சொல்லுவான். அப்படி பார்த்தால் இந்த தீவிரவாதம், பயங்கரவாதி, தீவிரவாதி என்ற சொல் எவ்வளவு புனிதமானது என்று எழுதினான். அந்த கவிஞன் எழுதிய கவிதைக்கு வடிவமாக வாழ்ந்தவன் நம்முயிர் அண்ணன் பழனி பாபா அவர்கள். அநீதியை எதிர்த்தால் நான் அயோக்கியனா? ஆம், நான் அயோக்கியன். என் இஸ்லாமிய மக்களின் மீது திராவகத்தை வீசுகிற போது தடுக்க நான் போராடினால் தீவிரவாதியா? ஆம், நான் தீவிரவாதி. உரிமை இழந்து நிற்கிற மக்களுக்காக நான் பேசினால் பிரிவினைவாதியா? ஆம், நான் பிரிவினைவாதி. இந்த தேசம் கொடிய சட்டங்களை போட்டு என்னை அடக்கி ஒடுக்குமானால் அதை தகர்ப்பதற்கு நான் போராடினால் தேச துரோகி என்றால் ஆம், நான் தேச துரோகி. அப்படி பார்த்தால் இது எவ்வளவு புனிதமான வார்த்தைகள். நேரடி வழித்தோன்றலாக உங்கள் முன்னால் நிற்கிற மகன் இருக்கிறேன். 130 வழக்கு, 127 முறை சிறை. எனக்கு 230 வழக்குகள். இதில் ஒன்றில்தான் நான் அவருக்கு அண்ணன். வரும்போது என்னுடைய தம்பி தேவாவுக்கு அருகில் அன்றைக்கு உயர் பொறுப்பில் இருந்த காவல்துறை அதிகாரி, எங்கு செல்கிறீர்கள்? எல்லாம் அண்ணன் பழனி பாபாவுக்கு ஒரு கூட்டம் பழனியிலே நடக்கிறது, அங்கு போறோம் என்று. அன்னைக்கு பழனி பாபா பேசினது தான் உங்க தலைவர் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார் என்று அவர் பதிவு செய்கிறார்.
ஒரே நோக்கத்திற்காக ஒரே தளத்தில் ஒரே நிலத்தில் ஒரே இனத்தில் நிற்பவர்கள் நாங்கள் ஒரே மாதிரி தான் பேசியாக வேண்டும், வழி இல்லை.